Welcome to All Things Tamil channel. Hello friends, welcome to my channel All Things Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 12 வாட் எல்இடி பல்ப் வந்து எரியல, அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, வீட்லேயே 20 ரூபா செலவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல்ப் பார்த்திங்கன்னா நான் போட்டில் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், லைட் எரியல. அப்படி கழட்டி அந்த டாப்பை கழட்டி காட்டுறேன். எல்இடி பல்ப் எரியுதில் இன்னும் உங்களுக்கு கிளீனாக தெரியுதுக்காண்டி மேலே டாப்பை கழட்டி இன்னொரு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் லைட் எரியல, எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எல்இடி செக் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். நான் எடுத்துக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வர ப்ளஸ் மைனஸ் வந்து நான் டேப் போட்டு கொஞ்சம் லென்த்து கம்மியாகிறதுனால லென்த் பண்ணிட்டேன். இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை. நீங்கள் பேரிட்டி சப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைட் எரியாது. ஏசி சப்ளை தான் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு பல்பாக செக் பண்ணி பார்க்கலாம், எந்த பல்ப்பு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பல்ப்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்த நம்ம சால்டிங் பண்ணோமா. இது வந்து சீரியஸ் கனெக்ஷன் தான் அந்த பல்ப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியஸில் ஒன்று கட் பண்ண ரிப்பேர் ஆகி டேமேஜ் ஆனாலுமே மீதி இருக்கிற எந்த பல்புமே லைட் எரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எந்த பல்பு பீஸ் போயிருக்குது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்மரில் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு பீஸ் ஆன பல்பை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண இடத்துல ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணால் அந்த கனெக்ஷனுக்கு நம்ம மறுபடியும் கொடுத்துருமா, அந்த சீரியல் கட் ஆன இடத்துல வந்து ஜாயிண்ட் கிடச்சிரும். கண்டினியூவாக அதில் கரண்ட் சப்ளை ஆகும். அதனால் நம்ம மறுபடியும் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் மைனஸ் ஒவ்வொரு பல்பாக ப்ளஸ் மைனஸ் வச்சு பார்த்துட்டு இந்த பல்ப் எரியுது, அடுத்த பல்ப்பு போகலாம், இதுவும் எரியுது. அப்படி எல்லா பல்ப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு எது டேமேஜான பல்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம லூப் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை 2 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து எரியல, இது டேமேஜான எல்இடி. நான் வச்சு பார்க்குறேன், இந்த எல்இடி சுத்தமாக எரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எல்இடி எந்த எல்இடி எரியலையோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா எல்இடியும் ஒரே மாதிரினால நமக்கு எந்த எல்இடியும் தெரியாது. அதனால் நம்ம பிளாக் கலர் மார்க்கில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நடுவில் கூட செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கூட வச்சு பாருங்கள். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றினாலும் லைட் எரியாமல் இருக்கும். இப்போ இன்னொரு ரவுண்டு நம்ம மீதி இருக்கிற எல்லா எல்இடியும் எரியுதான் செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுதான் எரியல இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்இடி செக் பண்ணதில் ஒரு எல்இடி டேமேஜ் நம்ம முன்னே மார்க் பண்ணோம்ல, ஒரு எல்இடி மட்டும் தான் டேமேஜ். இப்போ அந்த எல்இடி என்ன பண்ணுறோம்னா, நம்ம நகை வெட்டி இல்லைன்னா ஏதோ ஒரு கத்தின்னு வச்சு அந்த எல்இடி வந்து நம்ம உடச்சி எடுத்துடணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த எல்இடி உடஞ்சிரும். அந்த உடஞ்ச இடத்துல என்ன பண்ணணும்னா சால்ட்ரிங் பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சு அந்த இடத்த ஷார்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடணும். அந்த 2 ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்இடி உடச்ச இடத்துல 2 ஜாயிண்ட் மாரி வரும். அந்த 2 ஜாயிண்ட்டையும் நம்ம லூப் பண்ணி விடணும். ஏன்னா அந்த பல்பெல்லாம் சீரியஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த 2 ஜாயின் பண்ணால் தான் எல்லாத்தையும் சப்ளை ஆகும். ஒரு லைட்டு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபியூஸ் போனதுனால எந்த லைட்டுமே எரியாது. சீரியஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால கட் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உடஞ்ச ரிப்பேர் ஆன பல்பை நம்ம எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணி நம்ம லூப் பண்ணி வரோம். பொறுமையாக அந்த 2 ஜாயிண்ட்டையும் நம்ம சேர்த்துடணும். சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்ம பல்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏதோ அர்ஜென்ட்டு பல்ப்பு இல்லை நைட் நேரத்தில் அடி போச்சுன்னா நீங்கள் இந்த சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் பல்ப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் எரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரெடி பண்ண லைட்டில் அந்த மேல் கப்பை வந்து நம்ம போட்டு இப்போ நம்ம பிளக்கில் போட்டு பார்க்கலாம் லைட் எப்படி எரியுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் பல்ப் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட் போட்டு பார்க்கலாம் லைட் எரியுதான்னு சொல்லிட்டு. இப்போ லைட் ஆன் பண்ணுறேன். இப்போ பல்ப் பார்த்தீங்கன்னா சூப்பராக எரியுது, எந்த ஒரு ஃபால்ட் இல்லை, பிரைட்னஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சூப்பராக புது பல்ப் மாரி லைட் எரியுது. ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு நம்ம நைட் நேரத்தில் பல்ப் பீஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் தூக்கி எரிஞ்சிடாதீங்க. இனிமேல் இந்தமாதிரி சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பல்ப் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வருங்காலத்தில் புது நிறையா வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுறேன். நம்ம சேனல் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.